தேவனுடைய நேரத்தை நம்பும். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்களுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். ஆதலால் ஆதி முதல் அந்தம் மட்டும் அவர் செய்து வருகிற கிரியைகளை மனிதன் கண்டுபிடியான். அன்பானவர்களே, ஏன் இன்னும் நடக்கவில்லை, ஏன் இன்னும் தாமதம் ஆண்டவரே என்று மனம் சோர்வடைகிறோமா? நமக்கு எதுவென்றாலும் உடனடியாக நடந்துவிட வேண்டும். ஆனால் தேவனுடைய நேரம் என்று ஒன்று இருக்கிறது. வேதாகமத்தில் யோசேப்பின் வாழ்க்கையை உற்று நோக்கி பார்ப்போமா? 13 வருட அனுபவம் எதற்காகவென்றால் ஒரு பெரிய பிரதான மந்திரியாக மாற வேண்டும் என்று. அதற்காக 17 வயதிலேயே சொப்பனம், இடையில் குழியின் அனுபவம், அடிமைத்தனம், சிறையிருப்பு, இவை யாவற்றையும் யோசேப்பை தயார்படுத்துவதற்காக தேவன் அனுமதித்தார். தாமதமல்ல. பிற்பாடு உடனடியாகவே பிரதான மந்திரியாக உயர்த்தப்பட்டார். இதே போல தாவீது 15ஆம் வயதிலேயே ராஜாவாக வேண்டும் என்ற சாமுவேல் தீர்க்கதரிசியால் அபிஷேகம் பண்ணப்பட்ட போதிலும் 13 வருட காத்திருப்பு, சவுல் ராஜாவால் துரத்தப்பட்ட போதிலும் குகையிலும் மலைகளிலும் ஓடி தன்னை ஒளித்து கொண்ட வேளையில் சவுலை கொன்று போடுவதற்கு 2 முறை வாய்ப்பு கிடைத்த போதிலும் தான் அவரை கொன்று போட்டு ராஜாவாக வேண்டும் என்ற சுய விருப்பம் கொள்ளாமல் தேவனுடைய நேரத்திற்காக காத்திருந்தார். பின்பு சமஸ்த இஸ்ரவேலனுக்கும் ராஜாவானார். அதே போல ஆபிரகாம், தேவன் தனக்கு வாக்குத்தத்தத்தின்படியே சாராள் மூலமாக ஈசாக்கை கொடுப்பதாக வாக்கு பண்ணியிருந்தாலும் அவர் தனது சுய விருப்பத்தை பயன்படுத்தி இஸ்மவேலை பெற்றுக்கொண்டாலும் தேவன் கிருபையாக மனமிறங்கி தான் செய்த வாக்குத்தத்தத்தின்படியே ஈசாக்கை கொடுத்தார். இது இன்றைக்கு நமக்கு ஒரு பாடம். நாமும் சில நேரங்களில் தேவனுடைய நேரத்திற்காக காத்திருக்காம நம்ம சுய விருப்பத்தின்படி நடக்கிறோமா? இல்லை என்றால், ஆண்டவரே ஏன் இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல, ஏன் இந்த கஷ்டங்கள் என்று வேதனைப்படுறோமா? கவலை வேண்டாம். நம்முடைய கண்ணீர் யாவும் சீக்கிரமாக சாட்சியின் வாழ்க்கையாக மாறும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, உம்முடைய நேரத்திற்காக நாங்கள் காத்திருக்கவும் அதை நம்பி நாங்கள் விசுவாசத்தோடு உம்முடைய வாக்கு தத்தங்களின்படி நாங்கள் வாழ்ந்து உமக்கு சாட்சியாக வாழவும் எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.